அம்மு பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஸோ லைஃப்பில் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும், ஒரு எனர்ஜி இருக்கணும். வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு எப்போயுமே வந்து எவ்வளோ இஷ்யூஸ் இருந்தாலும் குடும்பத்தில் நைட்டோடு விட்டுருங்க. அடுத்த நாள் காலையில் இருக்கும்போது இந்த டே வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு டேவாக இருக்கணும் நமக்கு, ஓகேவா? ஸோ அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும். வீடு ஒன்று பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். இதே நம்ம வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து ஆக்டிவாக இல்லை அப்படின்னா எல்லா நாளுமே வந்து டல்லாக தான் போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு விஷயத்தை உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த நோட்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ என்னோடய சீக்ரெட் ஃபைல் இது. ஸோ இதை வந்து லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு வீடியோவில் வந்து என்னென்னலாம் இருக்குன்றதை சும்மா ஜஸ்ட்டு ஒரு பேஜாக காமிச்சிருந்தேன். ஸோ அது ஒரே வீடியோவில் முடிக்கணுங்கிறதுனால ஃபுல்லாக நான் எதையுமே படிக்கலைன்னா எல்லாம் படித்தா ரொம்ப லேட் ஆகிடும். 2 ஃபைல் என்கிட்ட இருக்குது. ஸோ அந்த வீடியோவில் நிறைய எனக்கு ஆதரவு கொடுத்தீங்க. அதில் என்ன கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா, இந்த கோல்டு சேர்கிறதுக்கு மந்த்ராவும் நிறைய மணி சேர்கிறதுக்கு மந்த்ராவும் நான் எழுதியிருந்தேன். ஸோ அந்த விஷயத்தை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஏன்னா இதில் எழுதியிருக்கிற ஒரு விஷயங்களுமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பண்ணி பார்த்து எனக்கு எது எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதைத்தான் நான் ஃபுல்லும் ரிட்டர்ன் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நான் இன்றைக்கி உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு கண்டினியூஸாக கேட்டுட்ருக்கீங்க, நேற்று கூட என்கிட்ட கேட்டீங்க. ஸோ நான் இதை ஷேர் பண்ணுறதுல எனக்கு எந்த இதுவும் கிடையாது. நான் நல்லா இருக்கிற மாதிரி நீங்களும் நல்லா இருங்க, எல்லாருமே நல்லா இருக்கணும், ஓகேவா? ஸோ இந்த மந்த்ரா வந்து என்ன எழுதியிருக்கிறேன், கோல்டுக்கும் சரி மணி சேவ் பண்ணுறதுக்கும், அதாவது மணி வந்து அதிகமாக நமக்கு வந்து அட்ராக்ட் ஆகி வர்றதுக்கும் அந்த மந்த்ரா டீட்டெயில்ஸும் என்றைக்கு டேட்டில் ஸ்டார்ட் பண்ணோம் என்ன ஏதுங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். நம்பிக்கை இருக்கிறவங்க தாராளமாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அதை டெய்லி பண்ணணும், அதுதான் ஒரு விஷயம். ஸோ டெய்லி பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். எனக்கு இந்த 1 மந்த்லேயே எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் கிடச்சிச்சு எனக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான மந்த்ரா தான் இது. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மந்த்ரா, இந்த கோடீஸ்வர யோகம்னு சொல்லி போட்டிருக்கேன். அதாவது மணி வந்து நமக்கு அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம பண்ணுற பிஸ்னஸ்லையோ நம்ம ஹஸ்பண்ட் பார்க்குற ஒர்க்லேயோ நமக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடச்சி நமக்கு வரும். ஸோ இது வந்து என்றைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணணும். நான் வந்து என்னோடய கம்ஃபர்டபுள் டைம் போட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் வந்து ஒரு டெய்லி ரொட்டீன் சார்ட் மாதிரி போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து காலையில் நான் 6:15க்கு இதை எழுதணும்னு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதுங்க. 3:30 to 5:30, இல்லை முடியாதுன்னு நினைக்கிறவங்க மேக்ஸிமம் 6:30க்குள்ளே எழுதிருங்க. ஏன்னா அந்த டைம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேவா? இது லைஃப் டைம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இத்தனை நாள் கிடையாது, டெய்லி எழுதலாம். நம்ம குழந்தைங்க கூட இதை எழுதலாம், இல்லை நம்ம ஹஸ்பண்டு நம்ம யாருனாலும் எழுதலாம், ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரோல்டு நோட் போட்டுக்கோங்க. அதாவது கோடு போடாத நோட் இருக்குல்ல, சின்ன நோட், சின்னதாக ஒரு நோட்டு வாங்கிக்கோங்க. கோடு போட்ட நோட்டு வாங்காதீங்க, அன்ரோல்டு வாங்கிக்கோங்க, கோடு போடாதது. அதில் மஞ்சளை மட்டும் முன்னாடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் வந்து ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி போடுங்க. ஸ்ட்ரீம் அப்படின்னு போட்டுக்கோங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு பேஜில் ரைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா, அந்த மந்திரத்தை நீங்கள் எழுதும்போது மைண்டு வாய்ஸ் தான் நீங்கள் பண்ணணும். நோ லவுடுன்னு போட்டிருக்கேன் பாருங்களேன். அதாவது மந்திரத்தை வந்து நம்ம எழுதும்போது தெரியாமல் வாய் விட்டு வெளியே சொல்லி தானே எழுதுவோம். எப்போவுமே எழுதும்போது அப்படி எழுதக்கூடாது. நம்ம மனசுக்குள்ளே என்ன பண்ணணும், அதை சொல்லி எழுதணும். ஸ்ட்ரீம் தனத்தாயை ஸ்ட்ரீம், அவ்வளோதான். இந்த ஸ்பெல்லிங் வந்து அப்படியே என்ன பண்ணுங்கள், நான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன், அப்படியே நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் எழுதணும்னு கிடையாது, தமிழ்லே எழுதிக்கலாம். இதை அப்படியே நீங்கள் வந்து கூகுளில் போட்டு தமிழ்னு கொடுத்தீங்கன்னா இது அப்படியே தமிழில் வேர்டிங்ஸாக வந்துடும். இது வந்து ஸ்ட்ரீம் அப்படின்னு வரும், ஸ்ட்ரீ கிடையாது, ஸ்ட்ரீம் தன தாயை, திரும்பவும் ஸ்ட்ரீம். இங்கிலீஷில் இதே வார்த்தையை ஃபாலோ பண்ணிக்கலாம்னா தாராளமாக இதே வார்த்தையை இங்கிலீஷ்லேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸ்ட்ரீம் தனத்தாயை ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே எழுதணும். கீழே கொடுத்துருக்கேன் பாருங்களேன், ஒரு பேஜ் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும், எழுதணும். இது ரொம்ப சிம்பிளுங்க. தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நோட்டு போட்டு கோடு போடாத நோட்டில் இருக்கணும், ஒரு பக்கம் ஃபுல்லாக எழுத போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ ஸ்ரீதனத்தாயை ஸ்ட்ரீம், இதை மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டே எழுதுங்க. இது ஏதாவது நினச்சிக்கிட்டே எழுதணும்னா கிடையாது. மனசுக்குள்ளே நம்ம நல்ல கோடீஸ்வரங்க ஆகணும், நமக்கு நல்ல பணம் சேரணும், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம்லாம் நமக்கு சேரணும், நிறைய சம்பாதிச்சு நம்ம வீடு நிலம்லாம் வாங்கணும், நிறைய நகை வாங்கணும் அப்படி நினச்சிட்டு நீங்கள் இதை எழுதுங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான மந்த்ரா இது, ஓகேவா? அடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டுக்கு உண்டான மந்த்ரா இது. இதை வந்து பார்த்திங்கன்னா காலையில் மார்னிங் வந்து ஒரு 5 நிமிஷம் சொல்லணும், நான் எழுதி வச்சுருக்கேன். காலையில் நைட்டு, ஸோ எந்த டைம்லனாலும் சொல்லலாம். ஸோ என்ன சொல்லணும் அப்படின்னா, ஸ்வர்ணம் வஷிய மோகனம் அப்படின்னு சொல்லணும், சரிங்களா? ஸ்வர்ணம் வச்சிய மோகனம், இது வந்து தமிழ்லையும் நீங்கள் சொல்லலாம், இங்கிலீஷ்லையும் எழுதி வச்சுக்கோங்க. இவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஒரு இடத்துல உட்காந்து
ஸ்வர்ண வசிய மோகனம் அப்படிங்கிறத மனசுக்குள்ளேயும் சொல்லலாம், வாய் விட்டு வெளியவும் சொல்லலாம். இதை என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னா, ஒன்று டியூஸ்டே ஸ்டார்ட் பண்ணணும், இல்லைனா ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணணும்னு எழுதி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த டே கிடைக்குதோ அதில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த நோட்டில் ஃபஸ்ட்டு இதை எழுதிருங்க. காலையில் இதை எழுத ஒரு 5 நிமிஷம் ஆகும். இது முடிச்சதுக்கப்புறம் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டைமர் ஆன் பண்ணுவோம்ல, அந்த டைமர் ஆன் பண்ணிவிட்டு ஸ்வர்ண வசிய மோகனம் அப்படிங்கிறத மனசு கண்ணை மூடிட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. இது ஒரு 5 நிமிஷம் சொல்லிவிடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா தூங்கும்போது, ஸோ இது சீரியஸாகவே எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட்டான விஷயம். ஏன் அப்படின்னா டெய்லி ரொட்டீனாக நான் அதை ஃபாலோ பண்ணுவேன். நைட்டில் நம்ம இந்த மந்திரத்தை சொல்லணும். 27 டைம் சொன்னால் போதும். எழுதியிருக்கேன்னா 27 டைம்ஸ் மட்டும் டெய்லி நம்ம சொல்லணும். அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி பெட்டில் விரிச்சிட்டு போய் படுப்போம்ல, அப்படி படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சொல்லிட்டு படுக்கணும். டைம் வந்து 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே இருக்கணும். இது நைட்டு மட்டும்தான் சொல்லணும். அதுதான் நைட் மந்த்ரான்னு போட்டிருக்கேன். பகலில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்ன சொல்லணும்னா, ஓம் நித்திய நித்திர ஸ்வர்ண தேவியை நமக. சரிங்களா? உங்களுக்கு தெரியலன்னா இந்த ஸ்பெல்லிங் அப்படியே வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வந்து தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ இல்லை தங்கிலீஷில் கூட உங்களுக்கு எப்படி சொல்ல வருமோ அப்படி கரெக்டாக ஓம் நித்திய நித்திர ஸ்வர்ண தேவியை நமக அப்படின்றத எழுதிக்கோங்க. இதை வந்து ஜஸ்ட்டு 27 தடவை நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 8 to 9 மணிக்குள்ளே தானே படுப்போம். பெட்டில் போய் படுத்துட்டு நீங்கள் கண்ணை மூடி தூங்குறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு உட்காந்து இந்த மந்திரத்தை 27 டைம் சொல்லிவிட்டு படுத்து தூங்கிடுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு சப்போஸ் டைம் இருக்குது அப்படின்னா இந்த கோல்டு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, 101ங்கிறது வந்து கோல்டுக்கு உண்டான அட்ராக்டான நம்பர். ஓகேவா? இந்த அட்ராக்டிவ் நம்பரை வந்து உங்களுக்கு சப்போஸ் எப்போயாவது டைம் எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ அப்போ வந்து 101 அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், உச்சரிக்கலாம், மனசுக்குள்ளேயும் உச்சரிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். கோல்டுக்கு வந்து 3 விஷயம் கொடுத்துருக்கேன். காலையில் 5 நிமிஷம் மந்திரம், சாயந்தரம் 27 டைம் வந்து சொல்லணும். இது அந்த கோல்டு அட்ராக்டிவ் நம்பர் கொடுத்துருக்கேன். இது வந்து டெய்லி மார்னிங் பேப்பரில், அதாவது நோட்டில் எழுதுறது, கோடு போடாத நோட்டில் தான் எழுதணும், மறந்துடாதீங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். இது நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது பண்ணுறதுக்கு நமக்கு காலையில் ஒரு 10 நிமிஷம் கிடச்சா போதும், நைட்டு ஒரு 10 நிமிஷம். ஸோ காலைல 10 நிமிஷம், நைட்டு 10 நிமிஷம் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் இப்படி வேண்டுனா நடந்துருமானா, நிச்சயமாக நான் வந்து இந்த யூனிவர்சல் பவரை நம்புகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நம்மளை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது, நம்மளை தாண்டி நடக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவலான விஷயங்களை நான் வந்து ரொம்ப ரொம்ப நம்புறதுனால இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து யாருனாலும் இதை சொல்லலாம். ஸோ கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நோ இஷ்யூ, அதை வந்து ஜஸ்ட் என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? எவ்வளோ தான் நீங்கள் சாமி கும்பிட்டாலும், என்ன தான் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி பண்ணாலும், தான் மட்டும் நல்லா இருக்கணுன்ற எண்ணமோ, அடுத்தவங்கள பார்த்து வந்து இவங்ககிட்ட இப்படி இருக்குது அவங்ககிட்ட அப்படி இருக்குன்னு சொல்லி பொறாமப்பட்டு நம்ம அவங்கள பேசக்கூடிய வார்த்தைகளால் நம்மளோட விஷயந்தான் இழந்துருவோம். ஸோ அந்த மாதிரி யாருமே பண்ணாதீங்க. தெரிஞ்சு உங்களுக்கு நிஜமாகவே ஒரு விஷயம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதை எல்லாருக்கும் நீங்கள் வந்து போய் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயத்த ஷேர் பண்ண உங்களுக்கு கடவுள் நிறைய கொடுப்பார். அதில் எனக்கு நம்பிக்கை நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் பாய். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.